கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய இறைமக்களே, ஆண்டுடைய வார்த்தை 2 வாசகங்களில் நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ரெண்டுமே முத்தான வார்த்தைகள். நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம் இந்த விவிலிய பகுதியை. இருந்தாலும் கூட இன்றைக்கு புருட்டோசாமி வழியாக ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்தி தரப்போகிறார் என்பதை நீங்கள் ஆவலோடு கேட்க இருக்கிறீர்கள். நானும் வாஞ்சையோடு இறைவனுடைய வார்த்தையை இறைவனுடைய எண்ணத்தோடு உங்களுக்கு தர வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன். மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம், இந்த 7வது வசனம் ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம். அடிக்கடி எல்லா இடங்களும் நீங்கள் எழுதி போட பார்த்திருப்பீர்கள். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வார்த்தையின் அடிப்படையில் இறைவனிடம் நாம் பல காரியங்களை கேட்கிறோம். கேட்கிற காரியங்களை கேட்டது போல பெற்றிருக்கிறோம், அல்லது கேட்ட நேரத்தில் பெற்றிருக்கிறோம். கேட்பதை விட அதிகமாகவும் பெற்றிருப்போம். சில நேரங்களில் சற்று காலம் தாழ்த்தியும் பெற்றிருப்போம். ஒரு சில நேரங்களில் கேட்டதற்கு பதிலே கிடைக்காமலும் இருந்திருக்கலாம். இருப்பினும் கூட நாம் கேட்பது நம்முடைய கடமை என்கிற விதத்தில், கேட்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது என்கிற விதத்தில் இறைவனிடம் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பல காரியங்களை அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த முதல் வாசகத்தில் அண்ணா அப்படின்ற அந்த பெண்மணி ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்கிறார்கள். கேட்கிற பொழுது இறைவன் அவர்களுக்கு கொடுத்த பதில் அல்லது அவர்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதத்தை இன்னைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு முறை ஒரு கப்பலில் மக்கள் எல்லாம் சேர்ந்து பயணமாக போய் கொண்டிருக்கிறாங்க. அல்ல நடுக்கடலில் அந்த கப்பல் போயிட்டு இருக்கிறது. திடீர்னு பயங்கரமாக புயல் காற்று சுழற்றி அடிக்கிறது. நார்த் திசையிலும் அப்படியே சுழட்டுது. படகு அதுக்கு மேலே மாலுமினால் இயக்க முடியலை. படகு கவிழ்ந்து விடுமா என்கிற எல்லாரும் பயத்தில் ஆண்டவரை நோக்கி கத்துறாங்க. அவங்க குலசாமியை நோக்கி கும்புறாங்க. அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நோக்கி அவர்கள் எல்லாம் கூக்கர்லிட்டு வேண்டுகிறார்கள், எப்படியாவது எங்களை கரை கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி. இருப்பினும் கூட புயலில் ஒரு மாற்றமும் இல்லை. அதோடைய வேகம் அதிகமாக இருக்குது. அப்போ எல்லாரும் உச்சமாக ஆண்டவரை நோக்கி கரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, நீங்கள் எப்படியாவது நீ கரை கொண்டு சேர்த்துருங்க ஆண்டவரே, உங்களுக்கு நான் என்னுடைய சொத்தை எழுதி வைக்கிறேன், உங்களுக்கு நான் கோயிலுக்கு மொட்டை போடுறேன், அப்படி ஏகப்பட்ட காணிக்கை கொடுக்குறேன், உங்களுக்கு அதை செஞ்சு வைக்கிறேன், இதை செஞ்சு வைக்கிறேன், உங்களுக்கு அது கொடுக்குறேன். ஆண்டவருக்கு நிறைய நேர்த்தி கடனை அடுத்தடுத்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்லி முடிக்கிறாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆள் மேலே அந்த கப்பலுடைய மேல்தளத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எல்லையும் தெரியுது. அப்படியே புயலும் கடன்னு அந்த உடனே அமர்ந்துருது. அப்போ அங்கே இருக்கிறவங்க மேலேருந்து வேகமாக ஒடியாந்து ஒருத்தர் சொன்னாரான், ஏங்க நான் தான் எல்லையை பார்த்துட்டு இருக்கிறேன், நாங்கள் அவசரப்பட்டு நீங்கள் வாக்கு கொடுத்துட்டீங்களே ஆண்டவருக்கு அப்படின்னு சொன்னாரலாம். உடனே அவங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, நம்ம ஆண்டவர் தானே, அதெல்லாம் சொன்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போது நாம் ஒரு காரியம் கொடுத்தா தான் கடவுள் நமக்கு கொடுப்பார் அப்படின்னா இல்லை. இது நாமளாக விருப்பப்பட்டு ஒரு சில காரியங்கள் ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் உண்டு. ஆனால் ஜெபத்தில் இருக்கிற வல்லமையை, அந்த ஜெபத்தில் இருக்கிற நம்பிக்கையினுடைய திறத்தை தான் ஆண்டவர் இன்னைக்கு பார்க்குறார் அப்படின்றத அண்ணாவுடைய இந்த வாழ்க்கை நமக்கு எளிதாக நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்தினுடைய இந்த 15வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, என் உள்ளத்தை, அதாவது ஆன்மாவின்னு எடுத்துக்கலாம், என் ஆன்மாவையே ஆண்டவர் முன் திறந்து காட்டினேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன இருக்குது? என் உள்ளத்தை ஆண்டவருக்கு முன்பாக திறந்து காட்டுகிறேன். அதே 16 வசனம் சொல்லும், என் துன்பத்தின் மிகுதியினால் நான் பேசுகிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றத பார்க்கிறோம். இப்போ அந்த அண்ணாவுக்கு வாழ்க்கையில நிறைய காரியங்கள் ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் அன்றைய கால சூழ்நிலையும் சரி, இன்றைய கால சூழ்நிலையிலும் சரி, குழந்தையின்மை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு குறையாக பார்க்கப்படுகிறது. ஒரு காலத்தில் நம்ம இந்தியாவில் நம்ம என்ன சொன்னோம், நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு ஒரு திட்டத்தை அரசு வைத்திருந்தது. மக்கள் தொகை வேகமாக பெருகிட்டு வந்துச்சு. உடனே நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்லாம் ஒரு கான்செப்ட் நம்ம கொண்டு வந்தோம். அப்போ சமீப காலமாக அதை மாற்றி எப்படி கொண்டு வந்துட்டாங்க, நாமே குழந்தைகள் நமக்கு எதற்கு குழந்தைகள் அப்படின்ற அளவுக்கெல்லாம் இன்னைக்கு அந்த மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ப மக்களுடைய வார்த்தை சொல்லாடல் மாறிட்டு இருக்குது. ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை. குழந்தை பேர் என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். 12 பிள்ளைகள் பெற்றுக்கொள்வது, 8 பிள்ளைங்க பெற்றுக்கொள்வதெல்லாம் அந்த காலத்தில் சாதாரணமாக அந்த காலங்களில் ஒரு குழந்தைக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் அண்ணா எல்கானா அந்த தம்பதிகள் படுற கஷ்டத்தில் அண்ணா ஆண்டவர்கிட்ட முறையிட்டு கேட்குறா. என்ன கேட்குறா? ஆண்டவரே, என் கூக்குரல் உங்களுடைய காதுகளில் விழவில்லையா அப்படின்னு சொல்லி தன் உள்ளத்தை ஆண்டவருக்கு முன்பாக திறந்து காண்பித்து ஆண்டவருக்கு ஒரு வாக்கும் கொடுக்குறாள். என்ன கொடுக்குறா? நீங்கள் எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க ஆண்டவரே, அந்த குழந்தைய நான் உங்களுக்கே அர்ப்பணிச்சிடுறேன். அப்போனா நான் எதற்காக குழந்தை கேட்கிறேன்? எனக்காக குழந்தை கேட்கவில்லை. இந்த சமூகத்தின் பார்வையில்
உன்னுடைய பார்வையில் இந்த சமூகம் என்னை சொல்லுகிறது, ஆண்டவருடைய பார்வையில் நான் பாவி என்று இந்த சமூகம் என்னை கருதுகிறது. எதை வைத்து? எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை பேர் இல்லை என்பதனால் நான் ஆண்டவருடைய பார்வையில் பாவி என்றும் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் நிற்பதற்கு தகுதியற்றவன் என்று இந்த சமூகம் நினைக்கிறது. அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பொய்யாகும் பொருட்டு எனக்கு ஒரு குழந்தையை தாரும், அதுவே எனக்கு போதும், அதை உனக்கு அப்படியே அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல, என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராக உமக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அன்னாள் தன்னுடைய உள்ளத்தின் வேதனையை ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனையாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். உண்மைதான். இன்றைக்கே நாம் இந்த அண்ணாவுடைய அந்த ஏக்கத்தை இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்குற நேரத்தில் தயவு செஞ்சு வீடுகளில் இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே தான் இருக்குது, உயிருள்ள வார்த்தை தான். ஆனால் உயிருள்ள வார்த்தை அப்பப்போ நமக்கு ஏதாவது ஒரு வெளிப்பாடை சொல்லுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணாவுடைய குரலை ஆண்டவர் கேட்டார். அதுபோல் நம்முடைய வீடுகளில், நம்முடைய சொந்த சொத்தில் அல்லது நம்ம உற்றார் உறவினர்களில் யாராவது குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா ஆண்டவர் அவர்களுக்கு அந்த குழந்தை பேரை சற்று தாமதப்படுத்துகிறார் அப்படின்றத அர்த்தம். அதை கடந்து அவர்களுக்கு குழந்தை கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நாமளாக ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கிட்டு யாரையும் தயவு செஞ்சு புண்படி மடி பேசாதீங்க. முக்கியமாக கேசியில் இருக்கிற நாம் அந்த காரியத்தை ஒருபோதும் செய்யக்கூடாது. பிகாஸ் நீங்கள் எல்லாருமே ஆண்டவருடைய படையில் ஃப்ரண்ட்லைன் லீடர்ஸாக நீங்களாம் இருக்கிறக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அதுதான் நான் நினைக்கிறேன். கேஸில் இருக்கிற ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய சேனையின் முன்கள பணியாளர்களாக நாம் இருக்கிறோம். யாருடைய மனசை நம்ம காயப்படுத்தவே கூடாது. கடவுள் கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு தான் நாம் இருக்கிறோமே ஒழிய, நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுடைய நம்பிக்கையை நாம் குறைப்பதற்கு நாம் ஆள் இல்லை. அதை நாம் செய்யக்கூடாது. செய்யக்கூடியவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய கருத்து என்னவென்று சொன்னால், யாருக்கும் உண்டு இல்லை என்று தீர்ப்பு சொல்வதற்கு நாம் ஆள் இல்லை. அது கடவுளுடைய திருவுளம் எப்போது நடைபெறும் என்பதை அதுவரை காத்திருந்து பெறுவதற்கு நாம் துணை செய்ய வேண்டுமே ஒழிய யாரையும் குற்றப்படுத்தி, ஏற்கனவே அவர்கள் சமூகத்தினுடைய இந்த இழிநிலைக்குள் ஆளாக்கப்பட்டு சமூகத்தினுடைய அந்த பொதுவெளிக்கு போக முடியாமல் முடங்கி கிடக்கிற சூழ்நிலையில் நாமளும் நம்முடைய வார்த்தையினால் யாரையும் காயப்படுத்த வேணாம். ஏன்னா அன்னாளுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டது போல அந்த அம்மாவுடைய ஜபத்தை அல்லது நம்முடைய குடும்பங்களில் நம்ம சுற்றி இருக்கிற குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிற அல்லது குழந்தை பேர் தாமதப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார். தயவு செஞ்சு நீங்கள் தவறான ஒரு வாக்குறுதியை நாம கொடுக்க வேணாம் அப்படின்றதுனால நம்ம நினைச்சுக்கலாம். சரி, இப்போ அண்ணா ஆண்டவர்கிட்ட போய் மனம் திறந்து ஜெபிக்கிறாள். ஆனால் வார்த்தை வெளிவரவில்லை. உதடுகள் முனங்க அந்த ஜெபம் வெளிவருகிறது. அப்போ அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற இறை மனிதர் தான் ஏலி. அவர் ஒரு இறைவாக்கினர் போல அங்கிருந்து பணி செய்யக்கூடிய அந்த மூத்த மனிதர் அந்த அம்மா போய் சாடுகிறார். எப்படி சாடுகிறார்? குடிச்சிட்டு இப்படி உழம்பிக்கிட்டு இருக்கிற ஆண்டவருக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏலி கடு கோபத்தில் சொல்கிறது போல இப்படி நமக்கு சித்தரித்திருக்கிறது. அப்படியே வாயை கவனித்தார், அன்னார்த்தம் உள்ளத்திலும் பேசி கொண்டிருந்தார், உதடுகள் மட்டும் அசைந்த உடனே கேட்கிறார், எவ்வளவு காலம் நீ குடிகாரியா இருப்பாய் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தோடு அவர் கேட்கிறார். இது நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு காரியம்தான். நாம் ஜெபிக்கிற பொழுது நம்முடைய ஜெபத்தை பல பேர் கொச்சைப்படுத்துவார்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேசியில் காலையில் நாங்கள் 4:30-5 மணிக்கு நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அல்லது 4 மணிக்கு பண்ணுறோம் அப்படின்னா அந்த 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் திருப்பலி பார்த்துறீங்க அப்படின்னா நீங்கள் வாஞ்சையோடு உட்காந்து அந்த திருப்பலியை பார்க்குறீங்க. ஒரு நாள் காலையிலேருந்து அடுத்த நாள் காலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னுடைய திருப்பலி அல்லது நாங்கள் கொடுக்குற திருப்பலி ஒரு 7000 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் சிரத்தை எடுத்து அந்த திருப்பலியை பார்க்குறீங்க. நீங்கள் திருப்பலி பார்க்குறீர்கள் என்பது அல்லது திருப்பலியில் திருப்பலியில் பங்கெடுக்கிறீர்கள் என்பது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒருவேளை உங்கள் சுற்றத்தாருக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில் நம்ம குடும்பங்களை ஏதாவது ஒரு சர்க்கல், ஏதாவது ஒரு சின்ன தடை அல்லது ஏதாவது ஒரு நோய், ஏதாவது ஒரு வித பொருளாதார நெருக்கடி வந்துருச்சு அப்படின்னா நம்ம பார்த்து 1000 பேர் 1008 கேள்வியில் சொல்லுவாங்க. நம்ம மேலே அப்படியே வாழ்வீச்சு போல் அப்படி உள்ளத்தை குத்தக்கூடிய வார்த்தையில் சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து மாலை வரை தவறாமல் ஒவ்வொரு நாளும் கேஸில் மாஸ் பார்த்தே, ஒவ்வொரு நாள் திருப்பலியில் பங்கெடுத்தே, உனக்கு என்ன கிடச்சிச்சு? உலகம் 1008 சொல்லும். நாம் கோவப்பட்டு அவர்களுக்காக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நம்முடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்லணும். அந்த அம்மா அழகாக அண்ணா அந்த இடத்துல நிற்கிறாங்க. அந்த அம்மா ஏற்கனவே நொந்து போய் ஆண்டவர்கிட்ட குழந்தை பேருக்காக நிற்கிற அந்த சூழ்நிலையில் ஏலியுடைய வார்த்தை இப்படி பயங்கர கொடூரமான ஒரு வார்த்தைகளை, குடிகாரி அப்படின்னு சொல்லும் போது அவர் ஏலியை திட்டலை அல்லது ஆண்டவரை உண்மையை நோக்கி ஜெபிக்கிற இந்த ஜந்து எனக்கு தொந்தரவாக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி ஏலியின் பொருட்டு ஆண்டவர்கிட்ட சபிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கல. தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்லுகிறார். நான் ஆண்டவருக்கு முன்பாக என் உள்ளத்தை திறந்து காட்டி கொண்டிருக்கிறேன், என் புலம்பலையெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக கொட்டி கொண்டிருக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை அந்த அம்மா சொல்கிறாங்க.
இந்த இடத்துல அன்னாள் அம்மா நமக்கு ஒரு அருமையான ஒரு செய்தியை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்காத காரியங்கள் அல்லது நம்ம சந்திக்கிற இடர்பாடுகள், இன்னல்கள், இதையெல்லாம் குறித்து நாம் யார்கிட்டையும் சொல்லி புலம்புறன்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களால ஒன்றும் பெருசாக செஞ்சிட முடியாது. ஒரு பொருளாதார தேவை இருக்குதா, முடிந்தளவு அவர்களால் அதை நமக்கு கொடுக்க முடியும். ஆனால் உடலியல் ரீதியான ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதுபோல் காரியங்களுக்கெல்லாம் கடவுள் தான் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வார். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய முயற்சி, இதையும் கடந்து ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னா எல்லாத்துக்கும் மேலே அவர் தாங்க இருக்கிறாரு, அவர் தான் நமக்கு அதை முடித்து தரக்கூடியவர் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த அம்மா ஆண்டவர்கிட்ட போய் கொட்டி புலம்புகிறார்கள் அப்படின்ற வசனம், நான் ஆண்டவருக்கு முன்னாடி உள்ளத்தை திறந்து கொட்டி கொண்டு இருக்கிறேன் அப்படின்றத வசனம் சொல்லுது. நாமளும் இதை நாம் ஒரு பாடமாக எடுத்துக்கலாம். அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லி நாம் குறைகளை சொல்லி புலம்புவதை காட்டிலும் நாம் போய் நம்முடைய பிரச்சனையவோ அல்லது நம்முடைய கஷ்டங்களை இன்னொருத்தட்ட போய் நாம் சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், தட் பிகம்ஸ் அன் இன்ஃபர்மேஷன். அவங்களுக்கு அவங்களுக்கு 4 செய்தியோட 5வது செய்தியாக நம்முடைய செய்தி தான் இருக்குமே ஒழிய, நமக்கு அதிகபட்சம் போனால் நமக்கு பரிதாபப்படுவாங்களே ஒழிய நம்மோடு சேர்ந்து அதை உணர்வை வெளிப்படுத்த மாட்டாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற உலகம். ஏன்னா அவனுக்கு 1008 பிரச்சனை, அவனுடைய பிரச்சனைகளை தூக்கிக்கிட்டு ஓட முடியாமல் அவன் தவழ்த்து கொண்டு இருக்கிற பொழுது நாம் சொல்கிற காரியத்தை கேட்டு நமக்காக உட்கார்ந்து அழுவாங்க அப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் நம்முடைய குறைகளை சொல்லுகிற பொழுது காது கொடுத்து கேட்டு தக்க தருணத்தில் பதிலளிக்கக்கூடிய நம்ம ஆண்டவர் இருக்கிறார் இல்லையா, அவற்றை போய் நாம் நம்முடைய உள்ளத்தை கொட்டி அழுதோம் என்று சொன்னால் பதில் கிடைக்கும் என்பதை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். அன்னால் பாருங்களேன், ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீங்கள் எனக்கு ஒரு கொடையை கொடுங்க, நான் அதை உங்களுக்கு அப்படியே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் வீட்டில் ஒரு பிள்ளை 2 பிள்ளை தான் வச்சுருக்குறாங்க. அவங்களாம் சொல்லுவாங்க, ஆசைக்கு 1 ஆஸ்திக்கு 1 அப்படின்வாங்க. பிள்ளைக்கு வச்சுருக்கோம் 2 பிள்ளை தான் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்னைக்கு நாங்களாம் போகும்போது கேட்போம், பிள்ளைங்களை சாமியாருக்கு அனுப்ப வேண்டியதானே, அப்படி நானே 2 கன்னியாகன்னு வச்சுருக்கேன் சாமி, அதை போய் நீங்கள் கேட்குறீங்களே அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அன்னாளம்மாள் என்ன நினைக்கிறாங்க, இது கடவுள் கொடுத்த கொடை, கடவுளுக்கே நாம் கொடுக்கறதில் என்ன குறை வந்து விட போகிறது அப்படின்ற விதத்தில் கடவுளுக்கு கொடுக்கறதில் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இருக்கிறத பூரா கடவுளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சபக்காரங்க மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அல்லது 10ல் 1 பங்கு நீங்கள் அள்ளி கொடுங்க, நாங்கள் ஆகோன்னு வாழ போகிறோம் அப்படின்றதுக்காண்டினா நாங்கள் அதை பற்றி திருச்சபை நமக்கு ஒருபோதும் சொன்னதில்லை, அது சொல்லவும் செய்யாது திருச்சபை. ஏன்னா அந்த திருச்சபை கொடுத்து வளர்ந்த திருச்சபை, வாங்கி வளர்ந்த திருச்சபை அல்ல. இருப்பினும் கூட இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை இறைவனுக்கே கொடுக்கணும் அப்படின்றதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. அதனால தான் திருச்சபை என்ன சொல்லுது, கொடுங்கள் அப்படின்னு சொல்லுது. உங்களிடம் இருக்கிறதை வாங்கணும் அப்படின்றது திருச்சபையுடைய எண்ணம் இல்லை. அது குழந்தையை நீங்கள் இறைப்பணிக்கு அர்ப்பணிக்கிற அந்த காரியமாக இருக்கலாம், அல்லது பொதுநல பணிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுக்கிற பொழுது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். நான் எத்தனையோ பேரண்ட்ஸை நான் சந்திச்சிருக்கிறேன். குறிப்பாக கிராமங்களுக்கெல்லாம் போகிற பொழுது அவங்களாம் சொல்லுவாங்க, சாமி எங்கள் வீட்டில் 2 பிள்ளை இருக்குது சாமி, ஏதாவது ஒரு பிள்ளை சாமியார் போனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது மூத்ததாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி, 2ல் 1 ஆண்டவருக்கு பணி செய்ய போச்சுன்னு எனக்கு அதுவே சந்தோஷம் அப்படின்வாங்க. நானும் ஒரு சில குடும்பங்களை சந்திக்கிற பொழுது பொருளாதாரத்தினால உயர்ந்த நிலையெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க லைட்டாக சுரண்டி பார்க்குற மாதிரி லைட்டாக கேட்பேன், உங்கள் பிள்ளை திடீர்னு சாமியார் போச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னா நிறைய பேரண்ட்ஸ் மனமோந்து சொல்லுவாங்க, சாமி அப்படி ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடச்சுன்னா அதுவாக எங்களுக்கு பெரிய பேர் அப்படின்லாம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா அன்னைக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாக பேசும்போது இந்த வார்த்தையை சொன்னாங்க, ஃபாதர் நான் ஒரு காலத்தில் எல்லாமும் நமக்கு சேர்க்கணும் அப்படின்னு நினச்சதெல்லாம் உண்டு, ஆனால் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் என்னுடைய வயது ஒரு 60-50 தொடுகிற பொழுது ஒரு சில பேருக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். அதில் கிடைக்கிற சந்தோஷம் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியை நான் உணர்கிறேன். என்னை சுற்றி ஒரு வைப்ரேஷனை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அதனால் நீங்களும் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அடுத்தவர்களுக்கு உதவுங்க ஃபாதர், கொடுங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் பணமாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆசீர்வாதத்தை கொடுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கொடுங்க. எங்களால் முடிந்தது, பொருளாதாரத்தில் தாங்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம், பொருளாதாரத்தை கொடுத்து நாங்கள் மற்றவங்களை தாங்குகிறோம், நீங்களும் கொடுத்து அந்த மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அனுபவிங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாவுக்கு அந்த மனசு தான் இருக்குது. பார்த்துக்கிறேங்க, என்கிட்ட இருக்குது என் பிள்ளை, அதை ஆண்டவருக்கே நான் கொடுக்குறேன், அதுதாங்க எனக்கு இருக்கிற சந்தோஷம் அப்படின்ற அந்த மகிழ்ச்சியை அந்த அம்மா வெளிப்படுத்துவதைத்தான் இந்த நாளில் பார்க்கிறோம். அதே போல ஆண்டவர் அவருக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார், சாமுவேல் என்று அந்த மகனுக்கு பெயர் கொடுக்கிறார்கள். எபிரேய மொழியில் ஷாம் எல் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்படின்னா கடவுள்
பெயர் அப்படின்னு தான் அர்த்தம். சாமுவேல் அப்படின்றதுக்கு கடவுள் பெயர். ஆனால் இன்றைக்கி நம்ம பைபிளை வாசிக்கும் போது எப்படி எப்படி கேட்டு பெற்றவர் அப்படின்னு அர்த்தத்தில் வருது. அதுக்கு என்ன அர்த்தம்னா சவுல் அப்படின்ற வார்த்தைக்கு ஷால் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அதுக்கு கேட்டு பெற்றவர் அப்படின்னு அர்த்தம் இருக்கிறதுனால இந்த சாம்வெல் ஷால் அது ரெண்டுமே நெருங்கி போகிறதுனால ஒரே பொருள் கொடுக்கக்கூடிய விதத்தில் கேட்டு பெற்றவர். ஒரு விதத்தில் பார்த்தா அன்னாள் கேட்டு பெற்று கொண்டதுனால அவங்களுக்கு இன்னைக்கு சாமுவேல் அப்படின்ற ஒரு குழந்தையை ஆண்டவர் அவருக்கு கொடுத்ததாக நாம் இன்றைக்கு வாசகத்தில் வாசிக்கிறோம். சரி, அன்னாவுக்கு யார் மீது நம்பிக்கை இருந்தது என்று சொன்னால் சர்வ அதிகாரத்தையும் கொண்டிருக்கிற ஆண்டவர் மீது நம்பிக்கை இருந்துச்சு. அந்த அதிகாரத்தோடு தான் இன்னைக்கு பார்க்குறோம். நற்செய்தியில் ஆண்டவர் அதிகாரத்தோடு போதிப்பதாக விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. அவர் எங்கே போய் போதிக்கிறார்? தொழுகை கூடத்தில் அந்த ஓய்வு நாளில் போய் அங்கே போய் அறிவிக்கிறார். பார்த்துக்கோங்க, ஆண்டவருடைய நாளில் போய் அவர் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறார். அங்கே இருக்கிற மறைநூல் அறிஞர்களுடைய போதனையை காட்டிலும், அங்கே இருக்கிற பரிசேய சதுசேய மறைநூல் வல்லுநர்கள் இவர்களுடைய போதனை எல்லாவற்றையும் காட்டிலும் ஆண்டவருடைய போதனை சற்று தனித்துவமாக இருந்தது. காரணம் என்ன? ஆண்டவருடைய இயேசுவுடைய போதனை மக்களுடைய வாழ்வை தொடக்கூடிய விதத்தில் இருந்தது. மக்களுடைய வாழ்விலிருந்து எடுக்கப்பட்ட ஓமைகளாக இருந்தது. மக்களுடைய வாழ்வை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிராக்டிக்கல் ஈவெண்ட்டை தொடக்கூடியதாக, உள்ளத்தை தொடக்கூடியதாக ஆண்டோடைய வார்த்தை இருந்துச்சு. ஆனால் பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் இவர்களுடைய பேச்சு எல்லாமே இன்டலெக்சுவல் டாக். அவங்க என்ன தோரால படிச்சுட்டு வந்தாங்களோ அல்லது எந்த அதிகாரத்தில் அவர்கள் என்ன வசனத்தை படித்தார்களோ அப்படியே அவர்கள் மேற்கோள் காட்டி சொல்லி கொண்டிருக்கிற பொழுது, எனக்கு இவையெல்லாம் தெரியும், நான் ஆண்டவருடைய வார்த்தையை யூத சட்ட திட்டங்களை படித்திருக்கிறேன் என்பதை தன்னுடைய எண்ணத்தில் உள்ளதை, மண்டையில் உள்ளதை அப்படியே மண்டைக்கு அவங்க மூளை டு மூளை அவங்க பாஸ் பண்றாங்க. மூளை டு மூளை அப்படின்னா பிரெயின் டு பிரெயின் அந்த மெசேஜ் போகுது. ஆனால் ஜீசஸுடைய மெசேஜ் ஹார்ட் டு ஹார்ட் போகுது பாருங்க, இதயத்திலிருந்து இதயத்தில், உணர்விலிருந்து ஒரு உணர்வுக்கு அது கடத்தப்படுவதனால்தான் அங்கு இருக்கிற எல்லோரும் எந்த அதிகாரத்தோடு அவர் பேசுகிறார் பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து வியந்ததாக இன்றைக்கு நமக்கு இந்த வசனம் நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு அந்த தொழுகை கூடத்திற்கு போகிற பொழுது ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அங்கு இருக்கிற பேய் பிடித்த மனிதனிடம் இருக்கிற அந்த தீய ஆவியை ஓட்டுவதைத்தான் இன்னைக்கு வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த தீய ஆவியை ஓட்டுகிற பொழுது வார்த்தை சொல்லுகிறார், வாயை மூடு, பேசாதே, இவனை விட்டு போ அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நான் கொஞ்சம் அப்படியே ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு திருச்சபையில் இல்லை, திருச்சபைக்கு வெளியில் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் டினாமினேஷன்ஸில் நடக்கிற பல கூத்துக்களை நாம் இன்னைக்கு பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நிறையா மீம்ஸு, ட்ரோல்லாம் நம்ம நிறையா பார்க்குறோம். டஸ் அப்படின்னா பேயெல்லாம் போய் விழுகிற மாதிரி, அப்படியே நாக்கு நுர தள்ளுற மாதிரி, அதை அப்படிலாம் காட்சிகள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டீமன்ஸ் இருக்கத்தான் செய்யுது. எதிர்வினைகள், நல்வினைன்னு ஒன்று இருக்கும் போது எதிர்வினைன்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த எதிர்வினையால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சகோதரனோ சகோதரியோ சுகம் தேடி நம்மகிட்ட வருகிற பொழுது அதை அப்படியே காட்சிப்படுத்தி அதை கேமரா வச்சு ஷூட் பண்ணி அதை உலகத்துக்கு காமிக்கிறது அப்படின்றது எவ்வளோ பெரிய மடத்தனம், எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு காரியம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் டினாமினேஷன்ஸில், மாற்று சபைகள் அதை செய்து கொண்டிருக்கிறாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். திருச்சபையும் கண்டிக்கிறது. கிறிஸ்து விரும்பாத காரியம். அவர் ஒரு புனிதமான ஒரு காரியத்தை செய்கிறாரு. அவ்வளவு நாட்களாக தீய ஆவியால் பிடிபட்ட அந்த மனுஷன்டிருந்து அந்த தீய ஆவியை விரட்டிய பிறகு வாயை மூடு, பேசாத அப்படின்னு தான் சொல்லி அமுக்கி வைக்கிறார், அதை அடக்கி வைக்கிறார். ஆனால் இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்தில் தீய ஆவி பிடித்திருக்கிறவர்கள் அல்லது எதிர்வினையோடு அவர்கள் வாழக்கூடியவர்கள் மத்தியில் இருக்கிற அந்த எதிர்வினையை விரட்டுகிற பொழுது ஒரு சில பேருக்கு ஆண்டவர் அந்த வல்லமையை கொடுத்திருப்பார். அதை 4 சுவருக்குள்ளே செய்ய வேண்டிய காரியத்தை அல்லது 4 பேருக்கு தெரியாமல் இருக்கிற தீய ஆவியை விரட்டிவிட்டு மீண்டுமாக அந்த மக்களை பொதுவெளிக்குள், அந்த சகோதரனை பொதுவெளிக்குள் அனுப்புவதை விட்டுவிட்டு அதை படம் எடுத்து அதை வைத்து சம்பாதிக்கக்கூடிய கேவலமான, இழிவான, தரங்கட்ட, தராதரமில்லாத காரியங்களை நாம் செய்கிறோம்னா ஆண்டவர் அதை ஒருபோதும் விரும்ப மாட்டார் அப்படின்றத இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த சாத்தானுக்கு ஆண்டவர் எந்த அதிகாரத்தோடு பேசுகிறார் என்பது தெரிந்திருந்தது. எந்த அதிகாரத்தோடு பேசுகிறார்? கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்கிற அதிகாரத்தோடு ஆண்டவர் இயேசு பேசினார் என்பதை அந்த தீய ஆவி தெரிந்து வைத்திருந்தது. நாம் எல்லாம் தூய ஆவிக்குள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த தூய ஆவியினால் தொடப்பட்டு திருமுழுக்கினால் கிறிஸ்தவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம எந்த அதிகாரத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்பதையும், அந்த இயேசுவை நாம் சரிவர புரிந்திருக்கிறோமா அப்படின்றதையும் இந்த நாளில் சிந்திக்க நமக்கு ஆண்டவர் மிக அருமையான ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அன்னாளுடைய புலம்பலை கேட்டு
அவளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர். அன்னாள் ஆண்டுடைய அதிகாரத்தில் நம்பிக்கை கொண்டதனால் அவர் பெற்றுக்கொண்ட நன்மைத்தனத்தை போல நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்மாலும் ஆண்டவருக்கு சாட்சியம் உள்ள பிள்ளைகளாக மாற முடியும். நாமும் இந்த சமூகத்தில் இருக்கிற எதிர்வினை காரியங்களுக்கு எதிராக எதிர்வினை புரிந்து எதிரிகளை வெல்லக்கூடிய வல்லமை நிறைந்த ஆண்டுடைய பேரன்பை இந்த உலகத்திற்கு நம்மாலும் பறைசாற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து பயணிப்போம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.